வணக்கம் சொந்தங்களே, இந்த குண்டு கத்திரிக்காய் வச்சு சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு கிரேவி பண்ணலாமா? தோல் உரிக்காமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை இப்படி நீல வாக்கில் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் பூண்டோடு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து பூண்டை தோலோடு போடும்போது டப்பு டப்புன்னு வெடிக்குது. கொஞ்சம் தோல் கிள்ளியே போட்டுக்கோங்க. அதே பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை முழுசாக போட வேண்டாம், வெடிக்கும். தாளிப்புக்கு நம்ம கடுகு வடகம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லிப்பொடி, அவ்வளோதான். கத்திரிக்காய், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக வேணுன்றவங்க கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம், பேஸ்ட்டாக வேணுன்றவங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ நம்ம மசாலாவில் கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். எல்லா விதமான நெய் சாதம், பிரியாணிக்கு கூட இந்த கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.